வணக்கம். த்ரில்லர் கதைகள்ல முக்கியமான ஒரு எலிமெண்ட் இருக்கு. அது இன்சைட்டிங் இன்சிடென்ட். வழக்கமா அது கதைய செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா, ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட்டோட தான் இந்த படத்தையே ஓப்பன் பண்றாங்க. டைரக்டர் நிசாம் பஷீரும், ரைட்டர் சமீர் அப்துல்லும். அங்கேருந்து அடுத்தடுத்து இந்த படம் நகர விதம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல ஹைஸ்ட் எலிமெண்ட் ஹிண்ட் பண்ணாலும் இது ஹைஸ்ட் படம் கிடையாது. ஹைஸ்ட்ட பத்தின படமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இது ஒரு ஜானர்ல அடங்கக்கூடிய படமே இல்ல அப்படின்னு பிருத்திவிராஜே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த படம் என்னதான் இருந்துச்சு அப்படிங்கிறத டைட்டில பார்த்துட்டு வாங்க சொல்றேன். ஐ நோபடி ஒரு பேங்க் வாசலில் நின்றுட்டு இருக்காரு ராஜீவன். பின்னாடி கன்னை சொருகி வச்சுட்டு ஷர்ட்டில் மறைச்சிட்டு உள்ளே போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் உள்ளேருந்து சில முகமூடி கொள்ளக்காரர்கள் பேங்கை கொள்ள அடிச்சுட்டு ராஜீவனை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுக்கிட்டு தப்பிக்கிறாங்க. எங்ககிட்ட இதெல்லாம் வச்சு வேணாம் அப்படின்னு பாட்டர்கிட்ட சொல்லு அப்படின்னு ஏதோ அவர்கிட்ட பேசிட்டே வராங்க. இவங்க தப்பிக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் வேறு நடக்குது. இந்த கலையபுரத்தில் கொள்ளடிச்ச காசு எங்கே இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்தில் ராஜீவனுக்கும் இந்த கொள்ளையில் சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. நிஜமாவே அப்படி ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா, ராஜீவன் ஏன் கன்னோட பேங்க்குள்ளே போனார், அந்த பணம் எங்கே தான் போச்சு, இதெல்லாம் தான் இந்த ஐ நோபடி. ஒரு த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பமாகுது படம். ஸ்லோ பர்னாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ராஜீவன் அவர் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது லைட்டாக தெரிகிற வெறுப்பு, சர்க்காசம், சிக்கலான நேரங்களில் அந்த கேரக்டர் நடந்துக்கிற விதம், பொண்ணு கூட அவர் விளையாடுறது, மைண்டில் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் டெய்லி லைஃப்பை லீட் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக ராஜீவனுடைய உலகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் எல்லாத்தையும் சொல்லிடாமல் அந்த கேரக்டர் பற்றின ஒரு சின்ன மிஸ்ட்ரியை ஹோல்ட் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃபை இன்ட்ரிகிங்காக மாற்றுது. அவர் தப்பு பண்ணியிருப்பாரா மாட்டாரா, தப்பு பண்ணார் அப்படின்னா அதுக்கான சரியான காரணம் இருக்கா இல்லையா, வைஃபோட இவருக்கு என்னதான் பிரச்சனை வந்திருக்கும், எல்லாருமே சந்தேகப்படும் போது ரொம்ப அலட்டிக்காமல் இருக்காரு, அது எப்படி, இப்படி நிறைய கேள்விகளை யோசிக்க வச்சு நரேஷனை கிரிப்பிங்காக வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ராஜீவன் கேரக்டருக்கு ப்ராப்பரான டைமென்ஷன்ஸையும் ரைட்டிங்கில் தந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்னாஸுங்கிற போலீஸ் கேரக்டரோட டெஸ்பிரேஷன், கியூரியாசிட்டியும் கொண்டு வருது. சோஷியல் மீடியா ட்ரையல், எல்லா மொமெண்ட்டையும் கேப்சர் பண்ண நினைக்கிற மக்களுடைய அந்த மொபைல் அப்சஷன், உண்மை எது பொய் எதுன்னு வித்தியாசப்படுத்த தெரியாமல் எல்லா நரேட்டிவையும் நம்புற விதம்னு இந்த திரைக்கதையில் இருக்கிற சோஷியல் கமெண்ட்ரி ஆங்கிள் தான் இந்த படத்தோட யூஎஸ்பி நான் நினச்சிக்கிறேன். மீடியாவோட சென்சேஷனலிசம், அதனால் உருவாகிற அந்த மாப் மென்டாலிட்டி, அதோட ஆபத்தான விளைவுகளை ப்ளீக்காக இன்டென்ஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப அழுத்தமாக ஒரு கேரக்டர் எடுக்கிற முடிவுக்கு சரியான காரணங்களாகவும் இருந்தது. தான் பசங்க சேஃப்டியாக நினச்சி ராஜீவன் பயப்படுற அந்த ஒரு ஷாட், ஸ்கூல் பசங்க கூட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு காட்டினது, ரொம்ப அசால்ட்டாக ரோட்டில் வழி மறைச்சு மிரட்டுறதுன்னு, இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக ஒரு வகையில் நம்மளை பயமுறுத்துற மாதிரியும் இருந்துச்சு. எதிர்பார்த்த ட்விஸ்ட்டாக இருந்தாலுமே கூட அதுக்கான லீடை ப்ராப்பராக செட்டப் பண்ணதுனால இன்டர்வல் பாயிண்ட் ஒரு ஹையில் முடியுது. ஆனால் இன்டர்வலுக்கு மேலே ரெண்டாம் பாதி சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைக்கதையை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ செம்மையாக ஸ்மார்ட்டாக ஒரு ட்ரிக்கை கொண்டு வர போகிறாரு, ஜார்ஜ் குட்டி மாதிரி ஏதோ பெரிய பிளான் வச்சிருப்பாரு அப்படின்னு நம்மளை ஆன்டிசிபேட் பண்ண வச்சு ரொம்ப ஈஸியான எக்ஸிட்டை அவங்களே டிசைட் பண்ணி அது வழியாக வெளில போயிடுறாங்க. முதல் பாதியில் வந்த சோஷியல் மீடியா தாக்கம், பப்ளிக் வயர்ஸை வச்சே செகண்ட் ஹாஃபையும் முடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது அடுத்தடுத்த ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான காட்சிகள் மூலமாக நம்மளுக்கு சொல்லப்படும் போது டோட்டலாக டிஸ்கனெக்ட் தான். கடைசி 20-30 நிமிஷங்கள் டிராகாவும் இருந்துச்சு. அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் நோபடின்னு ட்ரெய்லரில் இதைத்தான் சொன்னாங்களோ என்னவோ தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அன்எக்ஸ்பெக்டடாக சுவாரஸ்யமாக தெரிஞ்ச படம் ரெண்டாவது பாதியில் அன்எக்ஸ்பெக்டடாக அப்சர்டாக தெரிய ஆரம்பிக்குது. நினச்ச பிளான் சொதப்படுறது ஓகே தான், ஆனால் ரொம்ப கேயாட்டிக்காக இஷ்டத்துக்கு இன்சிடென்ட்ஸ் நடக்குது. பிளான் பண்ணபடி போகாதுன்னு சொல்லிட்டு நிறைய கோயின்சிடன்சஸ்லாம் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஓட்டல. முதல் பாதியில் ஒரு காமன் மேனாக இருக்கிற ராஜீவன் கேரக்டரைசேஷனும் இன்டர்வலுக்கு மேலே இனிமே சிங்கப்பாதை தான் அப்படின்னு மாஸ் ஹீரோவா எதிரில் வர எல்லாரையும் அடித்து காலி பண்ண ஆரம்பிச்சிடறாரு. வெறும் அரை நாளில் இந்தியா ஃபுல்லாக சென்சேஷன் ஆகிற நியூஸ், அதனால் டக்குன்னு செயல்படுற கவர்மெண்ட் மிஷினரி, உடனே ஹீரோவுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுன்னு எல்லாமே ஹைலி இம்ப்ராபபிள் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மட்டுமே. சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் பேசுகிற விஷயங்கள் ஒரு வகையில் சட்டையராக இருந்தாலுமே கூட அந்த பாயிண்டில் நான் டோட்டலாக படத்துலேருந்து விலகி வந்துட்டேன். ஸ்டில் கிளைமேக்ஸில் குழந்தையோட பிஹேவியரை பற்றி ஒரு டயலாக் வரும், செம்ம டீப்பாக ஃப்ரெஷ்ஷான ஒரு பெர்ஸ்பெக்டிவாகவும் இருந்தது. பிருத்திவிராஜ் அந்த கேரக்டரோட டோட்டலாக நம்மளை எம்பத்தைஸ் பண்ண வைக்கிறாரு. இந்த படம் பிருத்திவிராஜோட ஒன் மேன் ஷோ தான், பட் படம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மூட்லேயே அந்த கேரக்டர் இருக்க வேண்டிய காரணம் என்னங்கிறது புரியல. ஸோ என்ன நடந்தாலும் மோரார்லெஸ் சிமிலரான ரியாக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாரு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் ஆர்க்கை அவங்க கொண்டு போன விதமும் அவருடைய இந்த நடிப்பு பேட்டர்னுக்கு ஒரு காரணம் நினைக்கிறேன். பார்வதி எப்பயும் போல செம்மையா நடிச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் ஸ்பேஸ். இன்ஃபேக்ட் இந்த ரோல் அவங்க எதுக்கு அப்படின்னு கூட தோணுச்சு. ஒருவேளை அவங்களே ஒரு ரெட் ஹெரிங்கா யூஸ் பண்றாங்களோ என்னவோ தெரியல. குட்டி பொண்ணுங்க நக்ஷத்ரா, ஐரா ரெண்டு பேருமே பக்காவா இருந்தாங்க. ஹக்கீம் ஷாஜகான், அசோகன், சங்கர் ராமகிருஷ்ணன் எல்லாருமே நீட். டெக்னிக்கல் லெவலில் நியர் பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷனை கொடுத்துருக்காங்க இந்த டீம். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டன்ட் கொரியோகிராஃபி, சவுண்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே ஹோல்சமாக ஆசமான குவாலிட்டியை டெலிவர் பண்ணியிருக்காங்க. பெரிய பட்ஜெட்டாக என்னங்கிறது தெரியல, ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அவ்வளோ ரிச்சா, அட் த சேம் டைம் கதையோடைய மூடுக்கு சரியான சிங்க்லையும் இருந்தது.
லிஃப்ட், பஸ்ஸுன்னு இந்த க்ளோஸ் ஸ்பேசஸ் உள்ள நடக்கிற சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்ட விதம் ரிமார்க்கபிள். ஆக்ஷன் டைரக்ஷன் டீம் ரொம்ப மெட்டிகுலஸான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஜேக்ஸ் பிஜாயோடைய பிஜிஎமும் படத்துக்கு சாலிடான சப்போர்ட். என்ன இங்கிலீஷில் வர பாடல்களை பிஜிஎம்ல கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ஒவ்வொரு படத்தையும் அதை கேட்டுக்கிட்டு டயரிங்காக இருக்குது. மொத்தத்தில் இந்த ஐ நோபடி இன்டர்வல் வரைக்கும் மட்டுமே ஐ அப்படின்னு எக்ஸைட்டிங்காக சொல்ல வைக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உயரத்தை குறைச்சிக்கிட்டு கிளைமேக்ஸில் தர தட்டிடுது. மசாலா எலிமெண்ட்ஸை ரொம்ப மைண்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக சாலிடான ஒரு வித்தியாசமான த்ரில்லராக இந்த படம் உங்களுக்கு இருக்கலாம். தியேட்டரில் மட்டுமே பாருங்கள். இந்த படத்துடைய தீம் அண்ட் வயலன்ஸுக்காக என்னுடைய பார்வையில் இந்த படம் UA 16+.